விஜேவா பிரச்சனை நம்ம எப்படி பார்த்தோமோ, அதே பிரச்சனை அதே மாரியே மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ப்ரோ. என் கூட படித்தவங்க என் கூட இருந்தாலும் முடிவு கொட்டி போய் என்னோட திறமையை மட்டுமே நம்பி புகழ நம்பாம இவனை தள்ளனா கொண்டு வந்துருவான் இவனை புஷ் பண்ண யாருமே இல்லை அப்படின்ற இடத்துல செம்ம புஷ் துறைக்கும் கொடுத்து ஒரு கெட்டா குஸ்திக்கு ப்ரமோஷனில் கெட்டா குஸ்தியோட ஹீரோயின் லக்ஷ்மி அவங்கள மாதிரியே கூட ஒருத்தங்க புஷ் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பொண்ணை லவ் பண்ணுற எல்லாருமே சாகுறான். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய பிரச்சனை உள்ள வராது. அதை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு ஒன்று, அது ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருந்தீங்க. ஐபிஎஸ் டைரக்ட் போஸ்டிங் வாங்குறவங்க ஹிந்தி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எப்பவுமே இருப்பாங்க. மீசை இருக்காது மீன். இந்த மீசை இல்லாமல் நம்ம எப்படி இந்த படத்தை ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுறோம் பணம் போடுறோம். தம்பி என்னப்பா சூர்யா சார் மாதிரி மீசை முடி போட்டு அதெல்லாம் பண்ணிட்டாங்க சார் இன்ஸ்பெக்டரா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் சொல்லிட்டு சபரிமலையில் யதீஷ் சந்திரான்னு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் அந்த இஷ்யூவை கிளாரிஃபை பண்ணார். அவரை ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு கமர்ஷியல் அக்ஷய்குமார் சாரை வந்து சூரியவம்சம் படத்தில் வந்து ஒரு ஐடியாவுக்கு எடுத்தேன். இந்த 3 பேரிடத்துலையும் இருக்க ஒரே கனெக்ஷன், அதாவது இன்றைக்கெல்லாம் காசு கொடுத்து ரீல்ஸ் பண்ணுற காலம் போய் ஒரு படம் நல்லாச்சு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா தியேட்டர்லேருந்தே இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. அது ஒரு சில பேருக்கு நடக்கும். நம்ம டைம் நல்லா இருக்குது, கடகராசி பூச நட்சத்திரம், அதனால என்னவோ இந்த படம் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது ப்ரெடிக்ஷனில் நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதை ப்ரெடிக்ட் பண்ணாமல் கொண்டு போன இதுதான் இருக்குல்ல. இன்டர்வெல்லாம் பேங்கு. ஆமாம், இதுல ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா இந்த லிப் பிரிண்ட் இருக்குல்ல, அது செம மேட்ரு. அது எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்டை வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க, அந்த கண்டு இருக்கக்கூடிய ஐரே வச்சு அதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் லிப் பிரிண்ட்னு ஒன்று செம மேட்ரு. எனக்கு கேட்கும்போது பயமா இருந்துச்சு. ஸ்டேஷன்ல அவங்கள வர வச்சு எடுத்த லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு ஒன்றை தவிர. படத்தோட ஓப்பனிங் கதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம், லான்லில ஓப்பன் இதான் கதை நீ கெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணுறது இருக்குல்ல, அது இருக்கல பெரிய ரிஸ்க். ஒரு சென்சிட்டிவான ஒரு அரசியலை கடந்து போயிருக்காரு. ஆமாம், உண்மை அதுதான். டிஸ்கஷன் இதுதான் இன்னும் அழுத்தமாக போயிருந்தா அது பெரிய டிஸ்கஷனாக வெளிச்சிருக்கும். பட் அப்படி போகாது, மேலோட்டமாக போனதுனால. நீங்கள் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று ஞாபகம் வரும். அந்த டைலாக் இப்போ சொன்னாலும் பிரச்சனை தான், அதை நான் சொல்லலை. மூவி வேர்ல்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் பிரஜன் தான் இருக்காங்க. வணக்கம் பிரஜன், எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக படம் போயிட்டு இருக்கு. நான் அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று நான் அந்த ரிவ்யூவில் பார்த்தேன். என்ன அப்படின்னா, எல்லாரையும் சொல்லுவாங்க, எல்லா ஹீரோஸையும் சொல்லுவாங்க, அந்த டாப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லுவாங்க. எப்படி இன்னும் அப்படியே இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அது பிரஜன் உங்களுக்குமே சொல்கிறத பார்க்க முடியுது. எப்படின்னா, விஜேவா பிரச்சனை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே பிரச்சனை அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுலேருந்து நம்ம போகலாம். இல்லை ப்ரோ, அது என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ப்ரோ. என் கூட படித்தவங்க என் கூட இருந்தாலும் முடிவு கொட்டி போய் அவங்களோட நீ மட்டும் எப்பரா இந்த பாரு ஸ்டேட்டஸ் வைப்போம்ல சொல்லுவாங்க, நீ மட்டும் எப்பரா இல்லைடா. இப்போ பேசிக்கலி வந்து நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஃபுட்டை விரும்பி இல்லை. அதாவது வாழ்றதுக்காக சாப்பிட்றதுக்காக வாழ்றது இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஏதோ அப்படி 2 தோசை 2 இட்லி அதை டயட் பண்ணுறது தாண்டி நான் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருப்பேன். ஃபுட்பால் ஏதாவது கேம் ஆடிட்டு இருப்பேன். மெயினாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். எப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேன். நான் ஸ்ட்ரெஸ் அடிக்கவே மாட்டேன். அதில் தான் எல்லா பிரச்சனையும் வருது. பாதி நோய் வர ஸ்ட்ரெஸ்ஸில் தான். இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறது தான். அப்போ மீசை வச்சாலும் தாடி எடுத்தாலும் நான் இப்போ ஃபுல் ஷேப் பண்ணாலும் நான் சன் மியூசிக்கில் எப்படி இருந்தாலும் அது மாதிரி தான் பார்ப்பேன். எப்போது நான் புக்கு தூக்கிட்டு எந்த ஏஜ் ஆனாலும் நம்ம காலேஜ் போனோம். அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியலாக எப்படி மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி நம்ம கதைக்கு தேவைன்னா நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம். அதனால் ஒரே மாதிரி இருந்துருவோமே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் 20 வருஷமா 75 கிலோவில் அப்படியே இருக்கேன். ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது கிரேவிங்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வரது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது பெரிய விஷயம். 75லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. 75 வயசு வரைக்கும் அப்படியே இருக்கு. 75 வயசு சந்தோஷம் ப்ரோ. டக்குன்னு ஒரு பீதியாக போச்சு. நான் சாக்லேட்ஸ் நல்லா சாப்பிடுவேன் ப்ரோ. ஓகே. அதாவது எப்படி சாப்பிடுவேன்னா, பசங்க நான் வாங்குவாங்களா, டக்குன்னு வைக்கிற இடத்துல இந்த ஃப்ரிட்ஜில் 2 பீஸ் அவங்க எண்ணி வைப்பாங்க. அது 2 பீஸ் சாப்பிட்ருவேன் டப்புன்னு போயிட்டு. நான் எடுக்கல, அவதான் எடுத்தேன், சண்டை மட்டும் விட்டுருவேன். கேக்ஸு சின்ன எப்பவுமே என் ஒய்ஃபோட அங்கிள் சொல்லுவாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் உங்களை சாப்பிட முடியாது, நல்லா சாப்பிட்ருங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு சுகர் வரலாம். எனக்கு லைஃபோட ஆக்டிவிட்டி தானே ப்ரோ. 2 மணி 4 மணி பிரியாணி சாப்பிட்றாங்க. அது சில பேர் ஒத்து போகுது, லைஃப் ஸ்டைல் மாறுது. பட் என்ன வேணால் மாறலாம். நம்ம ஒழுங்காக இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஒழுங்காகவே இருந்துருவோமே. சூப்பர் சூப்பர் நைஸ். ஓகே, இப்போ நம்ம படத்துக்குள்ளே வருவோம். பிரஜன்
போலீஸ் கேரக்டர் பண்ண போறாரு. ஓகே. இதுக்கு முன்னாடிலாம் இன்வெஸ்டிங் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம். நம்ம. பட் இதுல என்ன பண்ண போறாரு? அது ஏன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணுங்கிற கேள்வியோட எல்லாரும் உள்ள போனா, சில விஷயங்கள் இன்னும் படம் பார்க்காதவங்களுக்கு அது கொஞ்சம் ட்விஸ்ட்டாவே இருக்கட்டும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆமா. விஷயம். உடச்சு விட்டுனா முடிஞ்சு போச்சு. ஒரு பொண்ண லவ் பண்றாங்க. லவ் பண்ற எல்லாருமே சாகுறான். அத இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய பிரஜன் உள்ள வராரு. அத எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ரொம்ப ஜென்யூனா பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஓவர் அண்ட் அவுட் இந்த இந்த கேரக்டர் சொல்லும்போது, நான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டா எனக்கு பெட்டரா இருக்கும். அப்டின்னா அது என்னவா பிளான் பண்ணீங்க? இல்ல எனக்கு போலீஸா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா எங்க அப்பா போலீஸு. ம். இன்ஸ்பெக்டர் ரிட்டயர்ட் ஆனவர். நான் சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு நார்மல் சாதா டிரைவரா இருந்து, அந்த ஜீப் வாஷ் பண்றதுலேருந்து, அவர் வந்து கஷ்டப்பட்டு போலீஸ் தெரியல கரெக்ட்டா எங்க அப்பா சாப்பிட உட்காருவாரு. ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருவாங்க. படத்துல காட்டுறது தான். ஐயோ! நிம்மதியா சாப்பிட கூட முடியலையே என்னடா! இப்படிலாம் புலம்பி போறத பார்த்துருக்கேன். ஸ்டேஷன் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கேன். நைட் ரவுண்ட்ஸ்ல பிடிப்பாங்க. பொளக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். டியூட்டி முடிஞ்ச பிறகுலாம் அடிச்சுட்டு போவாங்க ஃபுல்லா. போலீஸோட வாழ்க்கை பூட்ஸ் எங்க அம்மாவோட ஃபேமிலியும் போலீஸு. ஆர்மி இதெல்லாம் இப்படிலாம் பார்த்து, 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 பார்த்து எனக்கு எங்க அப்பாவோட ஹையர் ஆஃபீசர் கூட பழக சான்ஸ் கிடைச்சுச்சு. நான் சமீபத்தில வந்து கமிஷன் ஆஃபீஸ்லாம் போயிருந்தேன். ஐபிஎஸ் கூட சில பேர்லாம் அவங்க மேனரிசம் எப்படி எங்க அப்பா டெப்யூட்டி டிசி, ஜேசி, ஏடிஜிபி இவங்கலாம் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு ஐபிஎஸ்ஸா இருக்கிறவர் தான் பண்ணவரு. ஐபிஎஸ் டைரக்ட் போஸ்டிங் வாங்குறவங்க ஹிந்தி ஆர்டிஸ்ட் மாரி தான் எப்பவுமே இருப்பாங்க. மீசை இருக்காது மெயினா. இந்த மீசை இல்லாம நம்ம எப்படி இந்த படத்த நம்ம ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்றோம். பணம் போடுறோம். தம்பி என்னப்பா சூர்யா சார் மாரி மீசை முறுக்கி விட்டு அதெல்லாம் பண்ணிட்டாங்க சார். இன்ஸ்பெக்டரா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் சொல்லிட்டு, ஆ இந்த சபரிமலையில யதீஷ் சந்திரான்னு ஒரு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர். அவர் தான் அந்த இஷ்யூவ கிளாரிஃபை பண்ணாரு. அவர ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு, கமர்ஷியல் அக்ஷய்குமார் சார வந்து சூரியவம்சம் படத்துல இருந்து ஒரு ஐடியாக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு சமீபத்தில நடந்த ஒரு ஈவென்ட்ல தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டர் சொன்னாரு. ஏங்க அவரும் இவரும் ஒரே மாரி சாயலா இருக்கு சொன்னா, டேய் இது கொஞ்சம் ஓவரா இல்லையா நமக்குன்னு சொல்லி, ஏதோ ஒரு மீடியா அக்ஷய்குமார் சார் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. மீசை இல்லாத ஃபோட்டோ. அப்போ சில பேரோட பரவாயில்லப்பா நான் நான் மனசுல ஒண்ணு யோசிச்சேன். அது எடுத்து கரெக்ட்டா லேண்ட் ஆகுதுன்றது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயத்துக்கு அது வந்து சேர்றதுன்றது, நான் எடுத்த ஒரு ஹோம் ஒர்க்கோட ஒரு ஒரு பெர்சன் ஜெயிக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ஆக்டரா. பிக் பாஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிக் பாஸ் முடிஞ்சு வரும். அடுத்தடுத்த பிளான்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச விஷயங்கள் சில விஷயங்கள் சரியாவும் இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் தப்பா தப்பாவும் இருக்கும் கண்டிப்பா. இருந்திருக்கலாம். பட் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டியா இருப்போம். அப்படிங்கிற ஒரு ஒரு கிளாரிட்டியோட தான் இந்த கதையுமே நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த அந்தரங்க கதையுமே அப்படிதான் கேட்டிருப்பீங்க. பட் ஒரு சின்ன ரிஸ்க்குமே யோசிக்க தோணியிருக்கும்ல. படம் முடியும்போது ஓகே இது நம்ம நெனச்ச மாரி வந்துடுமா? ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஒண்ணு ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது அத ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா? பிக் பாஸ் முன்னாடியே அந்த படம் நான் முடிச்சுட்டேன் ஆக்சுவலா. முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6, 7 மாசத்துல முடி வளர்த்து, தாடி வளர்த்து உள்ள போனேன். அப்பவே ப்ரொடியூசர் டிசைட் பண்ணிட்டாரு. இந்த படத்த கொண்டு வந்துரணும். நான் சொன்னேன், "சார் தப்பா தெரியாது. நீங்க ஃபினான்ஸ் வாங்கி பண்ணீங்கன்னா கடன் வாங்கி தானே சாபாலாம் விட்டுறாங்க சார். நான் ரியாலிட்டி ஷோ உள்ள போறேன். போயிட்டு வந்துடுறேன்." "தம்பி நீ போயிட்டு வா தம்பி. நல்ல விஷயம் தான்." அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் நான் எப்பவும் மறைக்க மாட்டேன். ஆக்சுவலா அந்த விஷயம் சொல்லக்கூடாது அக்ரீமெண்ட் படி. ஆனா நம்மள நம்பி ஒருத்தர் பணம் போட்டவரு வீண் போகக்கூடாதுன்னு சொல்லி நான் அத நான் அத அது ரொம்ப தப்பு ஆக்சுவலா. நம்ம சுயநலத்துக்கு உள்ள போயிருவோம். நம்ம நல்லா இருப்போம். அவர் என்ன பண்ணாரு பாவம். அது ரொம்ப தப்பு. "இல்ல நீங்க போயிட்டு வாங்க." "சார் ஷூரா சார்?" "நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்." அது போனது ஒரு ப்ளஸ்ஸா மாறிச்சு. அது படத்துக்கும் ப்ளஸ்ஸா மாறிச்சு. ஓகே. நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு போனோம். அது ஒரு நல்ல பூமா இருந்துச்சு அது படத்துக்கு. வந்ததுக்கப்புறம் முதல் ரிலீஸு. ஆமா. படம் முடிச்சு போக நான் படம் பார்த்துட்டேன். ம். செம்ம தைரியம். ஏன்னா என்னோட 3, 4 படம் இப்ப ரிலீஸ்ல இருக்கு. ம். 4 படம் 4 ஜர்னர் இருக்கும். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நான் வேண்டுனேன். ஓகே. ஏன்னா அதுக்கு அந்த 3 படம் நல்லா இல்லன்னு அர்த்தம் கிடையாது. பேங்கா இருக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வெளிய வந்த உடனே அப்பா இது முதல் ரிலீஸ் வந்தா ரொம்ப கவனிக்கப்படும். எடுத்த உடனே நம்ம சாதா காத்த பானா காத்த விட்டா எப்படி இருக்கும்? பானா கிர்ன்னு போகும்ல. 50 காசு காத்தாடி சஸ்ன்னு போகும். அது மாதிரி பானா காத்தாடியா உள்ள இறங்கணும். நல்லா இருக்கணும். கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கும். அது எதுவா இருக்கணும் இந்த படம் அமைஞ்சிச்சு எல்லாமே. சில விஷயங்கள் அதுவும் அமைச்சுக்கும் ப்ரோ. அது இந்த படத்துக்கு அமைஞ்சிச்சு ஆக்சுவலா. ஒரு பெரிய நிறுவனம் வந்தாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் எடுத்து பண்ணாங்க. ஸோ இப்படி ஒண்ணொன்னா வந்துச்சு. ப்ரமோஷன் பண்ணாங்க. அ அதாவது இன்னைக்கெல்லாம் காசு குடுத்து ரீல்ஸ் பண்ற காலம் போய், ஒரு படம் நல்லா இருந்துச்சு ஒருத்தர புடிச்சு போச்சுன்னா, தியேட்டர்ல இருந்தே இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்து பண்றாங்க. அது ஒரு சில பேருக்கு நடக்கும். நம்ம டைம் நல்லா இருக்கு. கடகராசி, பூச நட்சத்திரம். அதனால என்னவோ ஒர்க் அவுட் ஆச்சுன்றது தான் நான் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இனிமேல் காலம் நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி போயிடலாமா? இல்ல இப்போ நான் சயின்ஸ் தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். இதெல்லாம் நம்பாம சில பேர் இருக்காங்க. ஆனா
சயின்ஸ் மேக்ஸ் தான் வாழ்க்கை கண்டிப்பா. இத எடுத்து இங்க வைக்கணும்னா அத வச்சா தான் அது முடியும். எட்டி கிளாஸ் எடுத்தா தண்ணி குடிக்க முடியும். இல்ல நீங்க போணும். அந்த ஒரு அல்காரிதம் கண்டிப்பா இல்லன்னா சயின்ஸே கிடையாதுல்ல ஆக்சுவலா. அதனால அது ரொம்ப நம்புவேன் கண்டிப்பா. எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். ஜெயிச்சு வாழ்றோம். ஜெயிக்கிறதுக்காக நம்ம வாழல. அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்பவுமே நம்புவேன். நம்ம ஜெயிச்சுட்டோம். நம்ம பெரிய ரேஸ்ல இருக்கோம். அடுத்தடுத்த படம் நமக்கு நம்ம போட்டி நல்லா அப்படி யோசிக்கும்போது தான் ஒரு பெரிய ரேஸ்ல நம்ம வருவோம். எப்ப ஜெயிப்போம்னு நினைச்சீங்கன்னா, அது அங்கேயே தங்கிரும். ஓகே. ஆக்சுவலா படம் ரிலீஸ் அன்னைக்கு நீங்க, அக்கா எல்லாரும் சேர்ந்து இந்த ஆமா. கேக் வெட்டின ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. இது டீம் வந்து எப்போதுமே ஒரு கேக் வெட்டுவாங்க. ஆமா. இது எப்படின்னா, நான் இத ஆக்சுவலா தொடர்ச்சியா முன்னாடிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம் அதான் பேக் போனா இருக்கிறது அஃப்கோர்ஸ் அது மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏன்னா, முன்னாடிலேருந்து நான் சொல்றேன். ஆமா. அதாவது இந்த கல்யாணம் பண்ணது இருக்குல்ல ஓடி போய் ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுலேருந்து அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன பண்ண போறேன்னே தெரியாம எடுத்துட்டு வந்து கல்யாணம் ஆமா. பண்ணீங்க. ரைட்டா? என்னன்னே தெரியாது. என்ன பண்ண போறேன்னு சத்தியமா தெரியாது. அப்பையிலேருந்தே அந்த பேக் போன் இருக்கு. பட் இன் ஃப்ரண்ட் வந்து என் புருஷன் ஜெயிக்கணும். என் புருஷன் ஜெயிக்கணும். அதுல ஒரு கண்ணீரு, ஒரு சந்தோஷம் ஆமா. ஒண்ணு இருக்குல்ல. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அத பார்க்கும்போது. ஆமா. அது அது எப்பவுமே அது எப்படி சொல்றது? அது அந்த ஒரு ஈவென்ட்ல கூட அவங்க வந்து அழுதாங்க மேல. நான் உட்கார வச்சு நான் சொன்னேன். இ குழந்தைங்களுக்கு தெரியாத வயசுல கூட எல்லா பெண்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோ தான். பையனுக்கு அப்பா ஹீரோ தான். பார்க்குற முதல் ஹீரோ. ஆனா, ஹீரோவா தெரியும் தவிர, படத்துல ஹீரோ அவங்களுக்கு தெரியாது. அது இப்போ அவங்களுக்கு எல்லாமே நாலேட்ஜ் வந்துருச்சு ஃபுல்லா. சரி நம்ம என்ன குடுக்க போறோம்? ஐயோ! இந்த பஸ்ஸு ஓடுமா? ம அ ஸ்ட பஞ்சர் ஆகுமா? டயர் கழண்டு போகுமா? ஒண்ணுமே தெரியாமயே நம்மள தள்ளி டெலிவிஷன்லேருந்து படம் வரையும் கொண்டு வந்துட்டோம். என்னோட திறமைய மட்டுமே நம்பி, புகழ நம்பாம, இவன 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 தள்ளுனா கொண்டு வந்துருவான். இவன் வந்துருவான். இவன புஷ் பண்ண யாருமே இல்ல. அப்படின்ற இடத்துல செம்ம புஷ் இதுவரைக்கும் குடுத்து, ஒரு கட்டா குஸ்திக்கு ப்ரமோஷன்ல கட்டா குஸ்தியோட ஹீரோயின் லக்ஷ்மி அவங்கள மாரியே கூட ஒருத்தங்க புஷ் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கூடவே இருக்கணும். அது ஒரு அம்மாவா, ஒரு நண்பரா, ஒரு தாயா, ஒரு இப்ப இப்ப நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். ஓகே. இது நீங்க அது அது ஒரு கொஸ்டினா இருக்கட்டும். ஓகே. நான் ஸோ பின்னாடி இப்படிலாம் கேட்கிறேன். இருக்கும்போது, ஆ என்ன தூக்கி நிப்பாட்னா அழகு பார்க்குறது அவங்க மட்டுமே தான் ஜெயிக்கணும். ஏன்னா எங்க வீட்ல பெண் ஆதிக்கம் அதிகம். ம், ம். ஒரு காலத்துல தமிழ்நாடே பெண் ஆதிக்கம்லாம் இருந்துச்சு. ஸோ அது மாரி 3 பேரா இருக்கும்போது, அந்த 3 பேர் நம்ம வாழ முடியும் கண்டிப்பா. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா, அம்மாவோட இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி தான். ஒய்ஃப் தான். ஸோ நம்ம ஜெயிக்கணுன்ட்டு தான் பிக் பாஸ் உள்ளயே வந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட நிறைவேறுன மாரி. அதுக்கப்புறம் வந்து லாங்ல இருந்து கிட்டயே வரமாட்டாங்க எப்பவுமே. ம், ம். எதுப்பா அண்ணன் கூட அந்த கேக் கட் பண்ணா நான் இல்ல நீங்க பண்ணுவோம். யார் வந்தாலும் இல்ல அது உங்களுது இல்ல. நம்மளோட வெற்றி தான். பட் அத லாங்ல இருந்து அழகு பார்க்குற விஷயம் இருக்குல்ல. அதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த சந்தோஷத்த 20 வருஷம் எனக்கு கூட்டு வந்திருக்கு இவ்வளவு தூரம். படத்துல முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த படம் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்றது ப்ரெடிக்ஷன்ல நெறைய இடத்துல ஆமா, ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அத ப்ரெடிக்ட் பண்ணாம கொண்டு போன விதம் இருக்குல்ல. இன்டர்வல்லாம் பேங். ஆமா. இன்டர்வல் வந்து லிட்டரலா அந்த "என்னடா பண்றீங்க?" அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு உருவாகணும்ல. அது ஆக்சுவலா அட் த சேம் டைம் கிளைமாக்ஸ்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். சொல்லும்போது எனக்கு ஒரு ஆமா, உண்ம அதுதான். ஆமா. சி அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும்போது இத அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நான் அந்த ஒரு விஷயம்னு ஏன் சொல்றேன்னா, புரியுது, படம் பார்க்குறவங்க புரியுது. தயவு செஞ்சு புரியுது, பாருங்க அத. புரியுது. அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அத டைரக்டர்ட்ட கேட்டீங்களா? இல்ல அது என்னன்னா கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கிளியரா ஒரு ஆடியன்ஸா ஷார்ட்டா இது செம்மையா போய் உட்காருன்றது தான். இதுவரைக்கும் தமிழ் சினிமால அந்த மாரி ஒரு பேட்டர்ன் வரல. இதுக்கு மேல வராது. ஏன்னா வந்துச்சு. அதாவது எப்பவுமே படம் ஆரம்பிச்ச ஒரு 10, 15 மினிட்ஸ் இன்டர்வல் பேங்க். செகண்ட் ஹாஃப் போற விஷயம் தெரியக்கூடாது. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ட்விஸ்ட்டா போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறந்துருவாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் நாங்க பேசி விட்டுருப்போம். படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட லூப் ஹோல் எல்லாமே ஓப்பன் பண்றது செகண்ட் ஹாஃப்ல தான். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அங்கங்க விட்டுருப்போம். இது என்னடா இது இப்படி இவன் பண்றானா? அவன் பண்றானா? அப்ப அவன் இல்லையா? அப்ப ஏன் பண்ணலன்ற சில விஷயங்கள் அப்படியே மைண்ட்ல குடுத்துருப்போம். இது செகண்ட் ஹாஃப்ல ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இது மாரி பல விஷயங்கள் இப்படி நடந்திருக்கு. ஆனா இந்த கதை கேட்கும்போது, எனக்கே வந்து எந்த ஹீரோயின் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த படம் கமிட் ஆகி 3வது நாள் கடைசி 3 நாள்ல, "அப்பா வாங்க பழனிக்கு பஸ் ஏறுங்கப்பா. வாங்க, வாங்க, வாங்க" கடைசியா சொல்லுவாங்கல்ல. இந்த ரன்னிங்ல ஃபுட்பால்ல ஏறி வந்து ஏறுனது தான் அந்த ஹீரோயின். ஓ! ஓகே. தமிழ் சுத்தமா தெரியாது. ஆனா ஆமா, செம்ம ஆமா. ஹிந்தில ஆர்டிஸ்ட். கூட கொஞ்சம் ஓரளவு தான் பேசுனாங்க. ஆமா. "வணக்கம் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு பேசுவான் தவிர, ஆனா ப்ராம்ப்ட்டே எடுக்காம, நான் பார்த்து வியந்த பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு. ப்ராம்ப்ட்டே வாங்காது. சான்ஸே இல்ல.
ஆனா நான் தாங்குறது தாங்கிட்டு, அந்த பர்ட்டிகுலர் கிளைமேக்ஸ் இருக்குல்ல, ஆமா. அது யார் மேல உட்காருதுன்னு இருக்கு. ஏன் பண்ணான்னு இருக்கு. அந்த வேரியேஷன் காட்டணும். ம். பாருங்க. இல்லண்ணா அந்த பொண்ணு சூப்பரா பண்ணும்ண்ணா. அந்த பொண்ணு மிரட்டிருச்சு. ஏன்னா, கதை ஓகே. நம்ம இங்க உள்ள இருக்கோம். ஹீரோ நம்ம டிராவல் பண்றோம். நம்ம கடந்து தூக்கி ஆனா அது எதுக்குள்ள அடங்கியிருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஃபீமேல் லீட்குள்ள தான் அடங்கியிருக்கு. அடங்கியிருக்கு. ஏன்னா, அந்த கரெக்ட்டு. பொண்ண லவ் பண்ண போறவங்க கல்யாணத்துக்கு கிட்ட ஆமா. போகும்போது தான் சாவுறாய்ங்க. ஒருத்தன் சாவுறாங்க. என்னன்னா மேல இருந்து குதிச்சு சாவுறான். ஏய் ஏன்டா ஒருத்தர சாவுற? கொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, இந்த லிப் பிரிண்ட் இருக்குல்ல. அது செம்ம. செம மேட்ரு அது. எல்லாரும் ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ல இருக்கக்கூடிய ஐர வச்சு அதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா லிப் பிரிண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. செம அது மேட்ரு அது. எனக்கு கேட்கும்போது பயமா இருந்துச்சு. அதாவது கண்ணாடி பேஸா ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதாவது படத்தோட ஓப்பனிங் கதைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. ம். ஆமா. லான்லில ஓப்பன் இதான் கதை. நீ கெஸ் பண்ணிக்கோ. அப்படின்னு கதை ஓப்பன் பண்றது இருக்குல்ல, அது இருக்கறதுலே பெரிய ரிஸ்க். ஆமா. எப்படி இந்த 2 மணி நேரம், 3 நிமிஷம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எப்படி கதைய கொண்டு போறா? யார் பண்ணியிருப்பா? இந்த லிப் பிரிண்ட். அப்போ கஞ்சா அடிச்சவங்கலாம் சொல்லியிருப்பாங்க. ட்ரக் யூஸ் பண்ணவங்கலாம் சொல்றாங்க. அப்போ அந்த லிப் பிரிண்ட் இது மர்டர் இது எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா, அது அது சூப்பரா ரைட்டிங் எக்ஸ்ட்ரார்டினரியா பண்ணியிருப்பாரு டைரக்டர். ரொம்ப அழகா பண்ணாய்ங்க. அதான் சொல்றேன் ஒரு நாவல் வந்து த்ரில்லிங் நாவல். இப்ப ராஜ்குமார் நாவல் இருக்குல்ல. ஆமாமாமா. அத படிக்கும்போது கடைசி வரைக்கும் ஏன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னா, அவரு ஓப்பனே பண்ண மாட்டாரு. இதுதான் நீ நெனச்சுக்கிட்டு இருக்கீல, அது அது கிடையாது. கிடையாது. அங்க பாரு. அப்படிங்கிறது தான். அது மாரி ஓப்பனிங்ல ரொம்ப நார்மலான ஆமா. ஒரு லவ் சப்ஜெக்ட் மாரி தான் அது ஓப்பன் ஆகும். லவ் பண்றான். அவன் ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கான். அடிக்கிறாங்க. ஓடிட்டான். என்ன ஆனான்னு தெரியாது. தெரியாது. ஸோ அப்படி ஒரு ஓகே. ஒரு லவ் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற மாரி தான். ஆனா அதுக்கப்புறம் கொண்டு போன விதம் இருக்குல்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரதர். தேங்க் யூ, தேங்க் யூ. நைஸ். ஆக்சுவலா ஐ திங்க் பிரஜனுக்கு வந்து இந்த ஜானர் வந்து ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோன் ஆக போகுதோ ஆமா. அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் நெறைய பேர் நடுவுல யாரோ கேட்டாங்க. ஏங்க நீங்க வர வர சசிகுமார் சார் தாடி எடுக்காத மாரி த்ரில்லராவே நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல இப்ப ஏன்னா ஒரு காலகட்டத்தில த்ரில்லர் பயங்கரமா இருந்துச்சு இப்போ. ஏன்னா ஓடிடில த்ரில்லர் தான் உட்காந்து ஆமா. பார்ப்பாங்க. செல் அதிகமாகும். செல்லு சேஃபர் ஜோனு. ஆனா த்ரில்லரே கரெக்ட்டா பண்ண ரொம்ப டஃப். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த செக்ஷன் பேசுறது, லாஜிக் இல்லாம மிஸ்டேக் இல்லாம படம் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். ம். இந்த டைரக்டருக்கு முதல் டெபியூ டைரக்டர். எங்கேயுமே அ தப்பே நடக்காம வெற்றிமாறன் எவ்ளோ கதைகள் பண்ணாலுமே, சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கே போகாம அவர் என்ன பண்ணுவாருன்னா, டப்பிங்ல கரெக்ட் பண்ணுவார் படத்த. ம். ஆமா. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அது பிளான் பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டம். சில டைம் பேட்ச் ஒர்க் பட்ஜெட் இருக்காது. இப்ப நான் கிளைமேக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ்லலாம் அத அதான் சொன்னேன். அது அது அந்த ஃபைட்ட வந்து இல்ல அதுதான் சொல்றேனே. நான் மறுபடியும் நான் எதுக்குள்ள வரேன்னா, இத ஜஸ்டிஃபை பண்றது சாதாரணமான விஷயம். நான் ஓப்பனா சொல்லப்போனா உட்கார்ந்து அனைத்து கேள்விகள "ஏய் இது ஏன்? இது ஏன்?" அப்படிங்கிற கேள்வி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உருவாகும். நீ கேட்ட கேள்வி எல்லாம் வெயிட் பண்ணா செகண்ட் ஹாஃப்ல உனக்கு ஓப்பன் பண்ணி விடுறேன். அத கரெக்ட்டா பண்ணது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சக்சஸ். கரெக்ட். அத விட்டுருந்தாங்கன்னா, இல்ல, இல்ல. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குண்ணே அப்படிங்கிற கேள்வி அது வந்திருக்கும். கண்டிப்பா வந்துருக்கும். இல்ல ஆக்சுவலா இன்ட்ரோல் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? ம். இத விட ஒரு சரியான இன்ட்ரோல் நாங்க வச்சிருந்தோம். ஓ! செம்ம இன்ட்ரோல் அது ஆனா. இதுவே நல்லா இருந்துச்சு. ஓகே. படம் ஓகே சொல்றது தப்பு இல்ல. இந்த இன்ட்ரோல என்ன வச்சிருந்தோம்னா, இது வேணாம். அது சொன்னாலும் தப்பாயிரும். அதான் சொல்றேன். சொன்னாலும் தப்பாயிரும். இந்த இந்த பிரச்சனை என்னன்னா, நான் 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 ஆரம்பத்த கொஞ்சம் பிரீஃப் பண்ணாலும் பிரச்சனை. கிளைமாக்ஸ் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன்னா, அது அப்படி இருக்கிறது தான் அழகே. அழகு அதோட அதுதான். அது எங்கேயுமே தொட முடியல எனக்கு. அதுதான் கேட்ட உடனே எனக்கு அது படம் பார்த்தோனே எனக்கு அப்பா பயங்கரமா இருக்கு இது. இது வந்து ஆடியன்ஸ் எப்படி பண்ணுவாங்க? ஆனா அதுக்கு கரெக்ட்டான அந்த லூப் ஹோல்ஸ்ல ப்ரீ கிளைமாக்ஸ்ல சொல்லியிருப்போம். ஆமா, ஆமா. ஏன் இது நடக்குது? ஏன் நடக்குது? இது எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம கடந்து வருவோம். கிராமங்கள்ல இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த விஷயம். ஆமா. அது அழகா கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. அது கரெக்ட்டான எல்லா மேட்டர். பெண்கள் மனசுலயும் நம்ம ஏன்டா இப்படி இருந்துறக்கூடாது? அது நடக்கும். படம் பார்த்து எவ்வளோ பேர் சொன்னாங்க தெரியுமா? ஐயோ! அப்போ ஒரு சென்சிட்டிவான ஒரு அரசியல கடந்து போயிருக்காரு டைரக்டர். ஆமா. உண்ம அதுதான். டிஸ்கஷன் அதுதான். இன்னும் அழுத்தமா போயிருந்தா அது பெரிய டிஸ்கஷனா ஆமா. வெடிச்சிருந்திருக்கும். பட் அப்படி பட் போகாது ஒரு மேலோட்டமா நல்ல விஷயம். போனனால ஒரு அதுக்கு ஒரு கரெக்ட் கிளைமாக்ஸ் வந்து 6 மாதங்களுக்கு பிறகு நான் அத லிங்க் பண்ணி குடுத்துருப்பேன். நைஸ். இதுக்கப்புறம் ஓவர் அண்ட் அவுட் உள்ள போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வார்த்தைய நான் சொல்லுவேன். தெரியாம சொல்லு. நாளைக்கு லைக் பெங்களூர்ல ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது. ஆகுது. எப்படி இருக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்கு? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா, இந்த ஒரு நாளுக்காக தான் என்னைக்குமே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்காம கரெக்ட்டா உழைக்கணும். அ ஒ பிஸியாவே இருக்கணும். அதுதான் எப்பயுமே ஆசை. என்னைக்கா டயர்டாயி உட்காந்துரலாம் அப்படி சில பேர் யோசிப்பாங்க. அ அது வரக்கூடாது. அந்த இது கூட வரக்கூடாது. பெங்களூர் ரிலீஸ் ஆகுது படம். பெங்களூர் நெறைய ஐடி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் தமிழ் ஆட்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த படம் த்ரில்லர் ஜர்னி எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. வாழ்க்கையில ஆமா. நெறைய பேருக்கு எல்லா பிரச்சனையும் எங்கேஜிங்கா வச்சுக்கோ. எங்கேஜிங்கா இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்து
ஒரு எட்ஜ் த்ரில்லராக போய் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்குறதுல தைரியமாக நீங்கள் அடித்து சொல்லலாம். உங்களால கெஸ் பண்ணவே முடியாது இந்த கதைய. ஏன்னா நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா. நான் அதான் சொன்னேன். எனக்கு 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 என்கேஜிங்கா இருந்துச்சு. இல்லன்னா ஹானஸ்ட்டா நான் சொல்லிப்பேன். ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்சம் என்னங்க நீங்க அப்படின்னு நான் அத சொல்லியிருப்பேன். சொல்லிக்கலாம். எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பேர் படம் பார்த்துட்டு சொல்லும்போது நல்லா இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு ப்ரோ. பட் ஆனா ஓகே ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறந்துட்டோம். ஆனா சில விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் லிட்ல வருது. ஆனா என்னங்க கிளைமேக்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது ஓகே. ஒரு நல்ல படத்துல ஒரு எஃபோர்ட் எடுத்த விஷயம் அந்த டீமா ஒரு விஷயம் அப்ரிசியேஷன் கிடைக்குது. பெரிய விஷயம். கண்டிப்பா. நீங்க கிளைமாக்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேமஸான டயலாக் ஒண்ணு ஞாபகம் வரும். அந்த டயலாக் இப்ப சொன்னாலும் பிரச்சனை தான். அத நான் சொல்லல. ஆமா.